சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மே 14ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 31ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தியாகும். நிறைய பேருக்கு திடீர் பிரயாணம் கொடுக்கும், திடீர் செலவை கொடுக்கும், எதிர்பாராத ஒரு விஷயம் நடக்கும். அதனால நீங்க பிரயாணப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, கவனமா இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாக இருக்கக்கூடிய நாள். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்கள்ல எது எடுத்தாலும் பெரிய ஏற்றம், சக்சஸ் உண்டு. காணாமல் போன ஒரு வஸ்து இந்த நாள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு, அமோகமா இருக்கு. மத்தியானத்துக்கு அப்புறம் ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தேவையான லோன் கிடைக்கும். நிறைய பேர் இந்த நாள் படிப்புல பெரிய ஆர்வம் இருக்கும். எந்த விஷயத்தையுமே போட்டி போட்டு கனகச்சிதமாக முடிக்கக்கூடிய நாள். ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடைய பலம் அதனால அதிகமா இருக்கு. சில பேருக்கு அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் நிவர்த்தி ஆகும். சில பேருக்கு அதாவது ஹெல்த்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்தவர்களுக்கு பிளான் பண்ண காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். பொறுமையாக இருந்து எல்லா காரியங்களும் வெற்றி பெறக்கூடிய நாள். அருமையா இருக்கு. இந்த நாளை பொறுத்தவரையும் உங்களுக்கு அமேசிங்கா இருக்கு. எதுவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம ஜெயிக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பொன்னிறம். கன்னி ராசி அந்த கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரகசியங்கள் தெரிய வரக்கூடிய நாள். ஒரு சில பேருக்கு மற்றவங்க மனசுல என்ன இருக்குன்னு புரியக்கூடிய நாள். அது மற்றவங்களுக்கு முடியுமா, செய்ய முடியுமா, தெரிய முடியுமா, இதெல்லாம் தெரியாது. ஆனா இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரிய வரும். நிறைய ஏற்றங்கள் குறையக்கூடிய அற்புதமான நாளா இருக்கப்படுது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. எழுத்து வடிவத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக முடியும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாளர் மஞ்சள். துலாம் ராசி அது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே பொய்யா இருக்காது. எல்லாமே நிஜமாக இருக்கும், எல்லாமே உண்மையாக இருக்கும். இது எது இப்படி இப்படி நடக்கும்னா அது அப்படி அப்படிதான் நடக்கும். தேவையில்லாத கன்ஃபியூஷன், தேவையில்லாத தலைவலி, இது எதுவுமே இருக்காது. நீங்க ஒரு விஷயம் அதை பண்ணணும் முடிவு பண்ணீங்கன்னா அது முடிச்சிருவீங்க, அவ்வளவுதான். நோ கன்ஃபியூஷன். அதனால இந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது மஞ்சள். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை உருவாகும். மற்றவங்க கிட்ட நீங்க பிஹேவ் பண்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு தன்மையா நீங்க நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள். அதனால பெரிய கௌரவம் கிடைக்கும், பண மதிப்பு அதிகரிக்கும், சந்தோஷம் மிக அதிகமா இருக்கக்கூடிய நாள். நிறைய நல்ல விஷயங்களும் பெரிய ஏற்றங்களும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மெயினான தெய்வங்கள்ல
சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியான பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படலாம். ஒரு சில பேருக்கு வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகலாம். பொறுமையாக இருந்து பல காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் நம்ம பார்த்து கொள்ள வேண்டிய விஷயம் தான். அவசரப்படாம இருந்தாவே செட் ஆயிடும். மிகப்பெரிய நல்ல விஷயங்கள், அமோகமான விஷயங்கள் நடக்கக்கூடிய அருமையான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மரூன் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபத்தை கொடுக்கும், பெரிய திருப்தியை கொடுக்கும். வராத பல பாக்கிகள் இந்த நாள் வரும். நன்மதிப்பு பெறுவீங்க. ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில்ல வெற்றி, எடுத்த காரியங்கள்ல மேன்மை, பிளான் பண்ணது எல்லாமே பக்காவா முடிக்கக்கூடிய நாள். மிகுந்த திருப்தியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உமா மகேஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மீன ராசி அல்ல மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் வெற்றி. எந்த விஷயத்திலுமே ஈஸியா ஜெயிக்க முடியும். பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். நம்பிக்கை உருவாகும். பலவிதமான சங்கடங்கள் நிவர்த்தியாகக்கூடிய பொன்னான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான மஞ்சள். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.